அதை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அதே மாதிரி தஜ்ஜாலையும் வந்து புரிஞ்சுங்க. தஜ்ஜாலை நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தஜ்ஜால் ஒரு சிஸ்டம் நீங்க ஏற்படுத்தி இருக்கிறான் பாருங்க. அந்த சிஸ்டத்தை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த சிஸ்டத்தை நீங்க வெறுக்கக்கூடியவர்களா இருந்தா மட்டும்தான் தஜ்ஜாலை நீங்க கண்டுபிடிக்க முடியும். அவன் ஒத்த கண்ணு இருப்பான், நெத்தியில காசு எல்லாம் ஒன்னும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அது சிஸ்டம் சிஸ்டத்துக்கிட்டே நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா தஜ்ஜால் வந்தாலும் நீங்க தோக்கத்தான் போய் வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள். இதெல்லாம் வந்து மறுமை நாளுடைய அடையாளங்கள் வந்து ஒரு வேடிக்கை விளையாட்டு கிடையாது. அதுல வந்து நம்முடைய சொர்க்க நரகத்துக்கு போறதுக்கு உண்டான அந்த விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதனால வந்து அது நமக்கு யூஸ் ஆக போகுது. வெறும் வேடிக்கை பார்க்க போறோம்ல, அதுல நமக்கு ரோல் இருக்கு. அந்த அந்த அடையாளங்கள்ல நம்முடைய ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதா விஷயம். இப்போ இந்த மறுமை நாளுடைய முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான மேட்ரு, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த யாஜூஜ் மஜூஜ் சப்ஜெக்டே எடுத்துங்க, சில டீட்டெயில்கள் நம்ம நிறைய சொல்லாம விட்டுருப்போம். உதாரணத்துக்கு சைனாக்காரர்களை பற்றி நம்ம அதிகமாக பேசல. சைனா ஜப்பான் இவங்களுடைய பங்களிப்பெல்லாம் என்ன அது பேசல. அப்புறம் இந்த அம்புகளை வந்து எங்க எரிப்பாங்கன்னு இருக்கு, அது என்ன மெட்டீரியல் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. மறுமை நாளுடைய முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் அதுன்ட்டு இல்லை, டோட்டலாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் குத்து மதிப்பாக தான் ரசூலா சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து சொல்ல முடியும். எப்படின்னா, இந்த பத்ரு போர் நடந்தது இல்லையா, பத்ரு போர் நடக்கிறதுக்கு முன்னாடி சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இவங்க வந்து மக்காவுக்கு உம்ரா செய்யறதுக்கு போறாங்க. இது புகாரில் பார்த்தீங்கன்னா 3950 ஹதீஸ்ல இது பார்க்கலாம். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் போய் தவாஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து யார் நண்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்கள்ல உமையா இப்னு கலஃப்ங்கிறவன் வந்து நண்பர். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, கூட்டிட்டு போறான், வாங்க நான் வந்து உங்களுக்கு, ஏன்னா சென்சிட்டிவான விஷயம் நேரம், மக்கா மதீனால இருந்து வந்திருக்காரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்